சிவபக்தர்கள் வாழ்க்கையில நிறைய முறை தோணியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, சிவன் எதுக்காக இந்த ஒரு விஷயத்தை இந்த மாதிரி செய்யாம இந்த அளவுக்கு கஷ்டம் கொடுத்து செய்யறாரு. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது நம்ம வாழ்க்கையில மட்டும் கிடையாது. நால்வர்கள் காலத்துல இருந்து, நாயன்மார்கள் காலத்துல இருந்து சிவன் அதை செஞ்சுக்கிட்டு வராரு. ஒரு சின்ன உதாரணம் என்னன்னா, சுந்தரருக்கு பசிக்கிறப்ப சிவன் ஒரு முதியவர் வேடத்துல வந்து எல்லா வீட்லயும் உணவை யாசகமா பெற்று அதை சுந்தரருக்கு வழங்குவாரு. அவர் நினைச்சு இருந்தா யாசகம் பெறாமலே செஞ்சிருக்க முடியும், ஆனா செய்யல. மாணிக்க வாசகரை பாண்டிய மன்னன் தண்டிச்ச அப்ப அவரை மிக எளிமையா காப்பாத்தி இருக்க முடியும். ஆனா சிவன் அதை செய்யாம வைகையில பெரிய வெள்ளம் வர வச்சு அதை தடுக்க பிட்டுக்கு மண் சுமந்து ஒரு விளையாட்டை நடத்தினாரு. இந்த மாதிரி பக்தரை காப்பாத்துறதுக்காக தன்னையே வருத்தி கொண்டு விளையாட்டு நடத்தியவர் நம்ம சிவன். இந்த மாதிரி சிவன் தன்னுடைய பக்தர்கள் வாழ்க்கையில ஒரு செயல் செய்யறாருன்னா அதற்கு கண்டிப்பா மிகப்பெரிய காரணம் இருக்கும். அப்ப அவர்கிட்ட என்னை நீ ஆட்கொண்ட பின் செய்யும் செயல் அனைத்தும் என் நன்மைக்கே, உன்னை என்றும் மறவேன் நம்புவேன்னு சொல்லி அவர் இறுக்கமா பிடிச்சுக்கோங்க. மத்ததை அவரு பார்த்துப்பாரு. சிவாய நமக. திருச்சி.